போர் தொடுக்கல, தாக்குதல் தான் பண்ணியிருக்கோன்னா, அப்போ தாக்குதல் என்பது போரே இல்லையா? ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இன்றைக்கி மக்கள் திரண்டு ட்ரம்பே வெளியேறுன்னு சொல்கிற அந்த பதாகைகள் எழுந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போது ட்ரம்போட முடிவை அமெரிக்கா அரசு அந்த மக்கள் ஏற்றுக்கல, இந்த காங்கிரஸ் ஏற்றுக்கல, பார்லிமெண்ட்டே பதறி போய் தான் இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் ஈரானை பகிர்ச்சிக்க வேணாம்னு ஏற்கனவே முடிவெடுத்தாங்க. பைடன் இருக்கும்போதே இஸ்ரேலுடைய அழுத்தத்தை பைடன் என்ன சொன்னார்னா, நீ பாலஸ்தீனத்தோடு சண்டை போடுற, ஹமாஸோட சண்டை போடுற, இங்கே இருக்கின்ற ஹிஸ்புல்லாவோட சண்டை போடுற, அந்த ஏமனில் இருக்கின்ற ஹவுதிகளோட சண்டை போடுற, ஈரானை தொட வேண்டாம் அவங்க சொன்னது. எனக்கு பைடன் அறிக்கையாக கொடுத்தார். சொல்லப்போனால் இந்த கேள்வியை வந்து கமலா ஹாரிஸ்டம் கேட்கும்போது கூட ஈரானை நம்ம தொட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா எங்கள் ஸ்டாண்ட்னு சொன்னாங்க. ஆனால் அதை மீறி இன்றைக்கி ஈரான் எப்படி தொட்டீங்க? இப்போ நீங்கள் ஈரானில் இருக்கின்ற நடான்சா, அந்த இஸ்ஃபகான், அந்த ஃபோர்டியோ, இந்த 3ல் தானே அணு ஆயுதம் தயாரிக்கிற அந்த அந்த ஆலை இருந்தது. அந்த ஆலை இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வச்சுருப்பாங்களா? இந்த கேள்வியை எல்லாருமே கேட்டாங்க. சில நாட்களுக்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான ட்ரக்கு வந்து அந்த ஆலைகளுக்கு முன்பு நின்றதை இன்றைக்கி வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க, சேட்டலைட் ஃபோட்டோ.